ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. வசனம். ஆமென். ஸோ நமக்கு ஆண்டவர் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தந்திருக்கிறாரு. ஒரு வாரத்தில் 168 மணி நேரம் தந்திருக்கிறாரு. அதில் ஆண்டவருக்குன்னு எவ்வளோ நேரத்தை கொடுக்குறோம் என்பது ஒன்று. அடுத்தது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவரை பற்றிய எண்ணத்தோடு வாழ்வதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உண்மையான வாழ்க்கை என்பதை கற்றுக்கொண்டு, நாட் 1 hour, ஒரு மணி நேரம் இல்லை, அல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்ல, காலை மாலை அல்ல. பழைய ஏற்பாட்டில் தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு ஒரு இடத்துல. ஆனால் இன்னொரு இடத்துல இடைவிடாமல் ஆராதனை பண்ணார் இருக்கு. 3 வேளை ஜெபம் பண்ணார் இருக்கு, ஆனால் இடைவிடாமல், அப்போ கேப்பே விடாம ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை நினைக்க முடியும், ஆண்டவரை ஆராதிக்க முடியும், அவரோட பேச முடியும். ஒரு கான்ஸ்டன்ட் கனெக்ஷன், ஒரு தொடர்ந்தேச்சையான ஒரு இணைப்புல நம்ம வாழ முடியும். செடி கொடி, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு செடி கொடி, அவர் செடி நான் கொடி. ஸோ அந்த இணைப்புல வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவரே வலியுறுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த அருமையான மாலை வேளையில நம்முடைய பைபிள் ஸ்டடியில பர்பஸ் ட்ரிவன் லைஃப், நோக்கத்தினால் வழி நடத்தப்படும் வாழ்க்கை. ஆண்டவரை இன்னும் நீங்க அறிந்து கொள்வீங்க, ஆண்டவருக்குள்ள வளருவீங்க. நம்ம எதிர்கால சந்ததி, அடுத்த சந்ததி. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் பிள்ளைகளுக்கு இதை சொல்லணும், அவங்க சந்ததி. இப்படி சொல்ற ஆண்டவர், நீ உன் பிள்ளைகளுக்கு இதை சொல்லணும், அவங்க சந்ததிக்கு சொல்லணும். இப்போ எவ்வளவு தரிசனத்தோட ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தாண்டி நம்ம சந்ததிக்கு போகணும், அவங்க சந்ததிக்கு சொல்லணுங்கிறார். ஒரு லாங் டைம், ஒரு லாங் ப்ராசஸ், நீண்ட கால திட்டத்தோடு தான் ஆண்டவர் பேசுறார். ஆகவே இவைகள் தான் உதவியா இருக்கும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு லாக்டவுன் அப்படின்னு ஒன்று வரலன்னா, ஜெயிலில் போடலன்னா நமக்கு நிருபங்கள் வந்திருக்குமா? இல்லையா? அவர் ஓடி 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 ராத்திரி பகலா, அடுத்த நாள் காலையில் ஒரு ஊருக்கு போனோம், விடிய விடிய பிரசங்கம் பண்றாரு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் விடிகிற வரைக்கும் பிரசங்கம் பண்றாரு, நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்றாரு. அப்படி ஊழியம் ஓடிக்கிட்டு இருந்தாரு. ஆண்டவரே அவருக்கு லாக்டவுனை வச்சாரு, ஜெயிலில் வச்சாரு, சிறைச்சாலையில் அங்க உட்கார வச்சு தான் எழுத வச்சாரு. சிறைச்சாலை வரலன்னா, லாக்டவுன் வரலன்னா நமக்கு நிருபங்களே கிடைச்சிருக்காது. ஆண்டவர் எவ்வளவு அருமையா வச்சிருக்காரு. பைபிள்ல 22 நிருபங்கள் இருக்கிறது. 22 நிருபம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அனுமதிக்கிற பல அனுபவங்கள்ல ஒரு லாக்டவுன் மாதிரி 20 வருஷம் ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தர் வச்சார். 20 வருஷம் ஒரு தப்பு செய்யல. முழுக்கு ஞானஸ்நானம் தான் பைபிள் படி கரெக்ட்னு பிரசங்கம் பண்ண ஜான் பனியன் 20 வருடம் சிறை தண்டனை. அந்த 20 வருட சிறை தண்டனையில வெளியே வந்த புஸ்தகம் தான் மோட்ச பிரயாணம். பைபிளுக்கு அடுத்தபடியா அதிகமா விற்ற புஸ்தகம் மோட்ச பிரயாணம், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். பைபிளுக்கு அடுத்து அதிகம் விற்பனையான புஸ்தகம் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் இது 50-60 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதையை சொல்றேன். இந்த புஸ்தகம் இப்பதான் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது, ஆண்டவர் நம்ம கைவிட்டுட்டாருங்கிற மாதிரி நம்ம உணரும் போதும் கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. நாம எப்படி உணர்கிறோம் என்பதல்ல, அவருடைய வசனம் எவ்வளவு உண்மையானது. நம்ம உணர்ச்சியின் அடிப்படையில் வாழக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரை உணர முடியாத போதும், தேவனை உணர முடியாத போதும் நான் அவரை நம்புவேன். அதெல்லாம் சொல்லாம, கிறிஸ்தவ வாழ்க்கை உணர்ச்சியின் அடிப்படையில் வாழ்ற வாழ்க்கை. We don't go by feelings, we go by truth or fact. உண்மையின்படி போகணும், சத்தியத்தின்படி. உணர்ச்சிகள் அடிப்படையில் போகணும். உணர்ச்சி எனக்கு உற்சாகமா இருக்கும், நாளைக்கு டல்லா இருக்கும். சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா, என்ன ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்பாங்களா? திடீர்னு பார்த்த உடனே என்ன ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு நாள் இருக்கிற உற்சாகம் அடுத்த நாள் இருக்காது. என்ன மூடு சரியில்லையான்னு கேட்க நம்ம பேசுவோம். மூடு சரியில்லையா, அது ஒரு கதைங்க அப்படின்னு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், உடனே மூடு சரியில்லைன்னு ஆயிடும். இதை வச்சு தான் சர்ச்சில் வந்தாலும் சில நமக்கு மூடு சரி இருக்காது, நமக்கு சரி இருக்காது. போகும்போது என்ன சொல்லுவோம், இன்னைக்கு ஒண்ணுமே சரியில்லை சார், ஒண்ணுமே சரி. எதை வச்சு சொல்றோம்? நம்முடைய உணர்ச்சிகளை வச்சு சொல்றோம். ஒரு நாள் உற்சாகமா இருக்கும், ஓ இன்னைக்கு சூப்பருங்க, எழுப்புதலுங்க, ஃபயருங்க. இது உணர்ச்சிகளின் அடிப்படையில் வாழ்ற வாழ்க்கை. சில வேளைகளில் உணர்ச்சி நல்லா இருக்காது, சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்காது, ஜபத்துக்கு பதிலே வராது.
ஆண்டவர் எங்க இருக்காருன்னு தேடினா கண்டே பிடிக்க முடியாது. அருமையான வசனம் இருக்கு பைபிள்ல. ஆண்டவர் இந்த தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன்னாரு. இந்த தாவீதே சொல்லியிருக்கிறாரு பின்னால, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்ன வச்சிருக்கிறேன்னாரு. அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் எனக்கு என்ன அசைக்க முடியாதுங்கிறாரு. இங்க சொல்றாரு, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? தூரமா இருக்கீங்க ஆண்டவரே. பாத்தீங்களா அந்த வசனம்? ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஏன் மறைந்து கொள்கிறீர்? படிங்க வசனம். கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடும் சமயத்தில். எவ்வளவு பெரிய கஷ்டங்க அது. பிரச்சனையில கையை ஆண்டவரே விட்டுட்டு போயிட்டீங்களப்பாங்கிறாரு. அப்படியும் வந்திருக்கு தாவீதுக்கு. பிரச்சனை வந்த உடனே கலெக்டிஃபையிங், கழட்டி விட்டு போயிட்டீங்கப்பா, அதான் அர்த்தம். பிரச்சனை வந்த உடனே கழட்டி விட்டு போயிட்டீங்களே. திரும்ப படிங்க, அதை படிங்க. கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? பக்கத்துல நிப்பீங்கன்னு பார்த்தா எங்கேயோ தூரத்துல நிக்கிறீங்க. அடுத்தது கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடும் சமயத்தில் ஏன் உங்களை பார்க்கவே முடியல, தூரத்துல நிக்கிறீங்கிறாரு. என் பிரச்சனை வந்தா உங்களை பார்க்கவே முடியல, எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது நியாயமா? எல்லா வாழ்க்கையிலும் இப்படி வரும். சில வேளைகளில் ஜெபம் கேட்கப்படாது, பதிலே வராது. உபவாசம் போட்டாலும் ஒரு பதில் தெரியாது. ஆராதிச்சா ஒரு மாதிரி ஒரு வறண்ட ஒரு வனாந்திரம் போன்ற அனுபவம். இன்னும் நிறைய வசனம் சொல்லலாம். சங்கீதம் 22:1 எல்லாமே கைவிடப்பட்ட நிலைதான். அவர் தாவீது சொல்றது அனுபவம் எல்லாம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாருக்குமே வருங்க. எப்பவுமே ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்க முடியும். சில வேளைகள்ல நமக்கு இப்படி வரும் பிரச்சனை, ஆண்டவரே அனுமதிப்பார். அந்த நேரத்துல நாம் அவரை ஆராதிக்க முடியுமாங்கிறதான் கேள்வி. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம நினைச்சது ஒண்ணும் நடக்கல, எதிர்பார்த்தது கிடைக்கல, சந்தோஷமா இல்ல, ஆண்டவரை தேடின அவரை காணல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. சில வாக்கு தத்தங்களை சொன்னாலும் ஒன்றும் நடக்காத மாதிரி. அப்படி அனுபவிச்சிருக்கீங்களா உங்க லைஃப்ல? லெஃப்ட்ல போனாலும் ரைட்ல என்ன பண்ணாலுமே ஒரு இது வரமாட்டேங்குதே, ஒரு சந்தோஷம் வரமாட்டேங்குதே, ஏன் இப்படி இருக்குன்னு சில வேளைகளை யோசிப்போம். நம்முடைய உணர்ச்சிகள் சில வேளைகளை உற்சாகமா இருக்காது. சோ தேவனை தேடும் போது கண்டுபிடிக்க முடியாதனால, ஆண்டவரை தேடினா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. ஏன் தூரமா நிக்கிறீங்க? ஏன் மறைஞ்சிருக்கீங்க? ஆபத்து வரும், ஏன் கைவிட்டீங்க? இந்த வார்த்தைகள்லாம் பாருங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் எப்படி கர்த்தரை நாம் ஆராதிப்பது? இப்படிப்பட்ட தனிமை, ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள், வனாந்தரம் போன்ற அனுபவங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அனுபவங்களை சில பரிசுத்தவான்கள், சிலுவையின் புனித ஜான், செயின்ட் ஜான் என்பவர் சொல்றாரு, ஆத்துமாவின் இருண்ட இரவு. ஆத்துமாவின் இருண்ட இரவு, ஒரு நைட்டு, ஒரு இருண்ட அமாவாசை, ஆத்துமாவுக்கு ஒரு அமாவாசை மாதிரி. இந்த மாதிரி அனுபவம் எங்க போனா ஒரு வெளிச்சமே இல்லை. ஒருத்தர் சொல்லும் போது, இன்னொரு ஹென்றி அப்படிங்கிற ஒரு பரிசுத்தவன் சொல்லும் போது, பிரசன்னம் இல்லாத ஊழியம் எல்லாம் இருக்கு, பிரசன்னம் இல்லை. எவ்வளவு இருக்கும்? உங்க பிரசன்னம் வேணும்பா, நீங்க உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேணாம்னு ஜெபம் பண்றோம். அப்பது A.W. டோசர் அப்படின்னு சொல்றாரு, இரவின் ஊழியங்கள். இது நைட்டு, இருட்டு, வெளிச்சமே இல்லை, இரவின் ஊழியம். இந்த அனுபவத்தை அப்படி குறிப்பிடுறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, இருதயத்தின் குளிர்காலம். இந்த மாதிரி பிரச்சனைகளை இப்படிலாம் ஒரு அமாவாசை, ஒரு இருட்டு, ஒரு பதில் இல்லை, ஒரு ஜபத்துக்கு பதில் வரல, ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு ஆறுதல் இல்லை, ஒரு நம்பிக்கை வரல, ஒரு விதமா இருக்கிறேனே, நான் இப்படிலாம் உணர்கிறேனே, இந்த உணர்ச்சியின் அடிப்படையில் நான் வாழலாமா? இல்லைன்னா இந்த உணர்ச்சிகள் எனக்கு இப்படி இருந்தாலும் இதன் மத்தியில நான் எதை நம்பி ஆண்டவரை நம்புறது, எதை வச்சு ஆண்டவர் ஆராதிக்கிறது, எதை வச்சு ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்றது, எதை வச்சு நான் அவரை விட்டு விலகாம இருக்கிறது? ஒண்ணுமே நடக்காத போதும், ஒண்ணுமே கிடைக்காத போதும், நான் நினைச்சது எதுவும் நடக்காத போதும் அவரை பற்றி கொள்வது எப்படி? ஆமீன் கேட்கலாமா? புரியுதா நான் பேசுறது? நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலும் இப்படி கடந்து போவோம். யோபுவை பாருங்களேன். நாம் நினைத்தவைகள் நடக்காமல் போகும்போது
எதிர்பார்த்தவைகள் நிறைவேறாமல் போகும்போது, ஜெபங்களுக்கு பதில் வராமல் போகும்போது, நாம் தனிமைப்படுத்தப்பட்டது போல உணரும் போது, எனக்கு எந்த வழியிலையும் வழி இல்லாம எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டது போல இருக்கும் போதும் அவரைத்தான் நான் நேசிக்கணும், அதுக்கு தான் படைச்சாரு. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் அவரை நம்பணும்னா எனக்கு என்ன தெரியணும், நான் எப்படி அவரை ஆராதிக்கலாம், அந்த சூழ்நிலையிலையும் நான் அவரை விடாம பற்றி கொள்றது எப்படி? இந்த மாதிரி சத்தியங்களை தான் நம்ம கேட்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பவுமே டேக் ஆஃப்ல இருக்காது. ஒரு மேடு இருந்தா என்ன இருக்கும்? ஒரு மேடு இருந்தா ஒரு பள்ளம் இருக்கும். சில ஆட்டு சொல்ல, எத்தனை பேர் சொல்ல கேட்டிருக்காங்க, எப்படி இருந்தோம் தெரியுமா, அப்பெல்லாம் ஒரு சீசன் நாங்கள் எப்படி நல்லா இருந்தோம், அப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சு, வாழ்க்கை கீழே போச்சு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதான் லைஃப். இன்பம் துன்பம், மேடு பள்ளம், வெயில் நிழல், லாபம் நஷ்டம். வாழ்க்கையில ரெண்டு பக்கம் இருக்கு, ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம். அது கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும் இல்லையா, எல்லாருக்கும் இருக்கு, பைபிள்ல இருக்கு, எல்லாருக்கும் சொல்லலாம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஏசாயா 45:15 படிங்க. உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, இதுக்கு ஆப்போசிட்டுங்க அது. யெகோவா ஷம்மான்னு என்னது? கூடவே. பாட்டு எழுதினவங்களுக்கு இன்னொரு சரணதி எழுதணும்னு தெரியல போல இருக்கு. யெகோவா, அதுக்கு என்ன வார்த்தை போடலாம் தெரியல. மறைந்து நீர் இருக்கின்றீர். வசனம், நீர் உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். இப்படிப்பட்ட அனுபவங்களும் கர்த்தர் அனுமதிப்பார். அந்த நேரத்திலையும் நீங்க உறுதியா என்னை பற்றி கொள்றீங்களான்னு செக் பண்றது. காட்டுல உள்ள இருக்காங்க ஆதிவாசிகள். அந்த ஆதிவாசிகள், அதுக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவனுடைய வயசான காலம் வந்தது. அடுத்து அவனுடைய மகனை தலைவனாக்க போறான். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. காட்டுல ஆதிவாசிகள், அவங்களுக்கு ஒரு தலைவன். அவனுடைய தலைமைத்துவம் முடிது, லீடர்ஷிப் முடிது. அவன் அடுத்து பையனை தலைவனாக்கணும். அவன் பையன், அவன் வீரனா இருக்கணும், அவன் தைரியசாலியா இருக்கணும். அவனுக்கு எல்லா காரியம் கற்றுக் கொடுத்தாலும் ஒரு நாள் நைட்ல அவனை காட்டுல கொண்டு வச்சிருவாங்க. ஒரு மரத்துல கட்டி வச்சிருவாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்கும் இரவுல. கவனிங்க, முக்கியமா இந்த சத்தியத்துக்கு தேவையான ஒரு கதை சொல்றேன். அப்போ அவன் தனியா அந்த காட்டுல மரத்துல கட்டி வச்சுட்டு அவன் நைட்டெல்லாம் அங்க இருக்கணும். அவன் பிழைப்பானோ பிழைக்க மாட்டானோ தெரியாது. அவன் அங்கேயே தான் இருக்கணும், அந்த இடத்துக்கு வர முடியாது. அவன் அதுல ஜெயிச்சு வெளியே வந்தாதான் தலைவனாக முடியும். கண்ணை கட்டிடுவாங்க, கண்ணை கட்டி அங்க உட்கார வச்சிருவாங்க. அவன் அங்கேயே இருக்கணும். அப்ப சொல்ற, மகனே நீதாண்டா அடுத்த தலைவன், சந்தோஷம்பா, ஆனா உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குடா. நீ இந்த நைட்ல காட்டுல இருக்கணும், அந்த அமாவாசையில காட்டுல இருக்கணும், வெளிச்சமே இல்லை, நீ அங்க இருக்கணும். உன்னை ஒரு மரத்துல கட்டி வச்சிருவாங்க. சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், காட்டுல மிருகங்கள் சத்தம் கேட்கும். இந்த நைட்ல நீ மரத்தோட கட்டி வைக்கப்பட்டிருப்ப. உன் கண்ணை கட்டிடுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் இருக்க மாட்டேன், யாரும் இருக்க மாட்டாங்க. நீ அந்த நைட் அங்க இருந்து இதை சமாளிச்சு தைரியமா நீ வெளியே வந்தாதான் தலைவனாக முடியும். அந்த தனிமையின் பாதை, அந்த நெருக்கம், அந்த போராட்டம், அந்த கைவிடப்பட்டது போல் நிலைமை, அப்பா அது ரொம்ப கஷ்டமாச்சப்பா, அதுதான்டா வழி, வர வழி இல்லை அப்படின்னு பையனை காட்டுல கொண்டு போய் கட்டி வச்சுட்டு கண்ணெல்லாம் கட்டிடுவாப்பு. அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக பயம். கத்துறான் 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 பயங்கரமா, அப்பா 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 அப்பான்னு கத்துறான். ஒரு பதில் இல்லை. காட்டு மிருகங்கள் சத்தம், என்ன ஆகும்னு யோசிக்கிறான். அந்த இரவு கடந்து போறதே பெரிய கஷ்டமா இருக்கு. என்னென்னமோ கத்தி பார்க்கறான். அவன் மரத்தோட சேர்த்து கட்டி வச்சுட்டு அவன் கண்ணையும் கட்டினதால அவன் கண்ணை திறக்க முடியல, அந்த துணி அவுக்க முடியல. ரொம்ப போராட்டத்துல 1 மணி நேரம் போறது அப்படியே 1 வருஷம் போறது போல இருக்கு. ஒரு வழியா ரொம்ப போராட்டத்துல கதறி கத்தி, அப்பா 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 என்னை காப்பாத்துங்க, பயமா இருக்கு, பயங்கரமா கத்துறான். ஒரு பதில் இல்லை. அவன் தனியா தான் இருந்து ஆகணும். ஒரு வழியா காலையில இந்த விடிஞ்சு வந்து குருவிகள் சத்தம் எல்லாம் கேட்குது. அவன் வந்து அந்த நேரம் வரும்போது அவங்க அப்பா வந்து அந்த கண்ணை கட்டின திறந்து விட்டு அந்த கட்டை அவிழ்த்து விட்டார். கேட்டா, அப்பா எங்கப்பா இருந்தீங்க? நான் எங்கேயும் போகலடா, இங்கதான்டா இருந்தேன். நான் அவ்வளவு கத்துனேன், அவ்வளவு கதறினேன். நீ கத்துனாலும் கதறினாலும் நான் உதவி செய்யக்கூடாதுடா,
நான் உதவி செஞ்சு உன்னை காப்பாத்தி நான் கூட இருக்கிறேன்னா நீ தைரியசாலியா மாற மாட்ட. நீ தைரியசாலியா மாறதுக்கு நான் இங்கே தான்டா இருந்தேன். உன்னை விட்டு நான் போக முடியுமா? என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் இங்கே தான்டா ராத்திரி எல்லாம் இருந்தேன். அதான் ஆண்டவர். நம்ம தான் நினைக்கிறோம் ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, நம்மளை விட்டு போயிட்டாரு. நம்மளை தைரியசாலியா மாத்த, துணிஞ்சு நம்ம பிரச்சனையை சந்திக்க, சொந்த கால நின்று சாத்தானை எதுக்க என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோ நீங்க நானும் ஆண்டவரை உணர முடியாத போது எப்பவுமே ரொம்ப ஜாலியா ஹாய் அப்படி இருக்காது. டல்லா இருக்கிற நேரம் இருக்கும், கவலையா இருக்கிற நேரம் இருக்கும், கைத்தட்ட விருப்பம் இல்லாத நேரம் இருக்கும், பாட விருப்பம் இல்லாத நேரம் இருக்கும். சிலருக்கு எப்பவுமே அப்படி இருக்கும். நான் அந்த ஆளை சொல்லல. ஆனா மனுஷனை ஆண்டவர் உணர்ச்சியோட தான் படைச்சிருக்காரு. ஒரு சந்தோஷம்னா உடனே ஒரு கிளாப். ஒரு கிரிக்கெட்ல அப்படி மேட்ச் உங்களுக்கு பிடிக்குமா, பாத்தீங்களா, பார்த்த உடனே ஒரு உற்சாகம், ஒரு விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க. அதெல்லாம் தட்ஸ் ஹியூமன். அதுதான் மனுஷனை உற்சாகத்தை படைச்சு. நம்மள பொம்மை மாதிரி படைக்கல. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல இருக்கும், ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். சோ கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படி இருக்கும். வாக்கு தத்தங்களை பெற்றாலும் சில வேளைகள்ல ஒரு தேவ மனுஷன் அழகா எழுதுறாரு பாருங்க. சொல்றாரு, ஆவிக்குரிய அந்தகாரம், ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் எல்லாருக்கும் வரும். அமாவாசை கண்ணை கட்டி காட்டுல விட்டுங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும். சில வேளைகள் நல்ல ஜபம் பண்ணாலும், பைபிள் படிச்சாலும், என்ன செய்தாலும் ஒரு பிரேக் த்ரூவே வராத மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும். ஆண்டவரே அனுமதிப்பாரு. அந்த மாதிரி அந்தகாரத்துல, அந்த மாதிரி இருளுல, அந்த மாதிரி கண்ணீர்ல என்ன நீ நம்ப முடியுமா? என்ன நீ விசுவாசிக்க முடியுமா? அவன் கூட தான் இருக்கிறேன். உன்னால உணர முடியல, ஆனாலும் நம்ப முடியுமா? எனக்கு தெரியல, ஆனாலும் போயிட்டாரா, ஐயோ அப்பா விட்டாரு போயிட்டாரு, நான் என்ன பண்ண போறேன், செத்துருவேன், நைட்ல காட்டு மிருகம் வந்தா என்ன பண்ணிடும், கண்ணை கட்டி விட்டு அவன் என்ன பண்ணன்னு தெரியல, ஆனா அப்பா அங்கதான் இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதாங்க. நெருக்கத்துல பலவேளை தாவீது, ஏன் மறைந்திருக்கிறீர், ஏன் தூரத்தில் இருக்கிறீர், ஏன் ஒளிந்து கொள்ளுகிறீர்? நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள் வரும். ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, திடீர்னு ஒரு நாள் காலையில கண் விழிக்கிறீங்க, உங்கள் ஆவிக்குரிய உணர்வுகள் ஒளிஞ்சு, நேற்று ராத்திரி உற்சாகம் இன்னைக்கு இல்ல, ஜெபிக்கிறீர்கள் ஒன்றுமே நடக்கல, பிசாசை கடிந்து கொள்கிறீர்கள், அதுவும் எந்த மாறுதலையும் கொண்டு வரல, ஆவிக்குரிய பயிற்சிகளை செய்கிறீர்கள், உங்கள் நண்பர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள், கற்பனை செய்து நினைவில் வரும் அத்தனை பாவங்களையும் அறிக்கையிடுகிறீர்கள், தெரிந்தவருடன் மன்னிப்பு கேட்கிறீர்கள், உபவாசிக்கிறீர்கள், இன்னும் ஒரு மாறுதலும் இல்லை. எவ்வளவு காலம் இந்த ஆவிக்குரிய அந்தகாரம் நீடிக்கும் என்று அங்கலாய்க்கின்றீர்கள். நாட்கள்ல முடியுமா, வாரங்கள முடியுமா, மாதங்களா முடியுமா? முடிவே வராதா? என் ஜபம் மேல போய் கூரையில போய் மோதி திரும்பி வர்ற மாதிரி இருக்குதா? இப்படி எல்லாம் உணர்ந்து முற்றிலும் கைவிடப்பட்டது போல உணர்வுல எனக்கு என்னதான் நடந்துச்சு, ஏன் தான் இப்படி இருக்கிறேன்னு நீங்களே நினைப்பீங்க. அப்படிப்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் வரும். சொல்றாரு, உண்மை என்னவென்றால் உங்களிடம் எந்த தவறும் இல்லை, இது தேவனோடு உள்ள உங்கள் சிநேகிதம் சோதிக்கப்பட்டு முதிர்ச்சி அடைவதற்காக ஆண்டவர் அனுமதிக்கும் காரியம். உங்களை சூப்பரா மாத்துறதுக்கு தான் தனிமையில தவிக்க விட்டு நீயே நீச்சல் அடி படி, உனக்கு புது அனுபவங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா?